தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. செய்தி சொல்லட்டுமா? இந்தியா ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் படி தற்போது எந்த வங்கியோட ஏடிஎம்லயுமே மாசத்துக்கு அதிகபட்சமா 5 முறை வரைக்கும் இலவசமா பணம் எடுத்துக்கலாம். ஆனா 5 முறையை தாண்டும் போது அடுத்து எடுக்கிற ஒவ்வொரு முறைக்கும் அதிகபட்சமா 21 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும். மேலும் இந்த ஏடிஎம்ல பேலன்ஸ் செக் பண்றது இது போன்ற பணம் இல்லாத பரிவர்த்தனைகளுக்கும் ஒவ்வொரு ஏடிஎம் பரிவர்த்தனைக்கும் 6 ரூபாய் வசூலிக்கப்படும். இப்படி இருக்கிறதே வாடிக்கையாளர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி போக்கா இருக்கும்போது இந்த இலவச பண பரிவர்த்தனைகளை இன்னும் அதிகரிக்கணும்னு மக்கள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சூழ்நிலையில இந்த இலவச 5 பண பரிவர்த்தனைகளுக்கு தாண்டி மக்கள் பண பரிவர்த்தனைகள் செஞ்சா அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வருது. இப்படி ஒவ்வொரு பண பரிவர்த்தனையின் போதும் வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து வங்கிகள் கட்டணம் வசூலிக்க கூடியதையும் ஏடிஎம் பண பரிமாற்றம் செய்யும் போதும் வசூலிக்கக்கூடிய கட்டணங்களையும் உயர்த்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வருது. இந்த நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்தா பணம் எடுக்கிறதே ஒரு காஸ்ட்லியான விஷயமா மாறுங்கிறது மக்களோட கருத்து. பண பரிவர்த்தனை ஒழுங்குமுறை அமைப்பான NPCI சொல்லப்படும் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த செயல்முறை அமலுக்கு வந்தா ஏற்கனவே ஒவ்வொரு ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்காகவும் விதிக்கப்படும் அந்த 21 ரூபாய் கட்டணத்தோட கூடுதலா 1 ரூபாய் அதிகரிச்சு 22 ரூபாயா அது வசூலிக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் ரொக்கம் அல்லாத ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கும் 6 ரூபாய் வசூலிக்கப்படும் போது அதுவும் உயர்த்தி 7 ரூபாயா வசூலிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வங்கியை சேர்ந்த வாடிக்கையாளர் பிற வங்கி ஏடிஎம் பயன்படுத்தும் போது இந்த வங்கி அந்த இன்னொரு வங்கிக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தும். இதுதான் ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம். இந்த ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம்ங்கிறது இப்போதைக்கு 17 ரூபாயா இருக்கு. இது 19 ரூபாயா அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி NCPIயின் பரிந்துரையை ஏற்று ரிசர்வ் வங்கி இந்த கட்டணங்களை அதிகப்படுத்துறதுக்கான திட்டங்கள்ல இருப்பதாக தகவல்கள் வருது. இந்த திட்டம் அமலுக்கு வந்தா ஏடிஎம்ல பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய வாடிக்கையாளர்கள் 5 முறைக்கு மேல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் அல்லது ஏடிஎம் பரிவர்த்தனைக்குமே அதிகப்படியான கட்டணங்களை செலுத்த நேரிடும். மெட்ரோ மற்றும் மெட்ரோ அல்லாத பகுதிகளில் இந்த NCPIயின் இந்த திட்ட முன்மொழிவு, அதாவது பரிவர்த்தனை கட்டணங்களை அதிகப்படுத்துறதுங்கிறது வங்கிகளும் சரி ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்களும் சரி ஆதரவு தான் கொடுக்கறாங்கன்னு சொல்லப்படுது. கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் பணவீக்கம் அதிகரிச்ச ஒரு காரணம் மற்றும் கடன் செலவுகள் 2% வரை அதிகரிச்ச காரணம், அதிகமான போக்குவரத்து மற்றும் பணத்தை ஏடிஎம்ல நிரப்புறதுக்கான செலவுகள், இந்த காரணங்களால பெருநகரம் அல்லாத பிற பகுதிகளில் ஏடிஎம்களை இயக்குவதற்கான செலவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வங்கிகள் மற்றும் ஏடிஎம் துறையை சேர்ந்தவர்களே சொல்றாங்க. இப்படி இருக்க ஒயிட் லேபிள் நெட்வொர்க்கை பயன்படுத்தி வந்த டாடா குழுமம் தங்களது ஏடிஎம் வர்த்தகத்தை கைவிட இருப்பதாக தகவல்கள் வருது. TCPSL என்று சொல்லக்கூடிய டாடா கம்யூனிகேஷன் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் நிறுவனம் தங்களது 100% பங்கையும் டிரான்சாக்ஷன் சொல்யூஷன் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லப்படும் TSI நிறுவனத்துக்கு விற்பனை செய்ய இருப்பதாக தகவல்கள் வருது. மேலும் இதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அதுல 2 நிறுவனங்களோட ஒப்பந்தத்தின்படி இந்த பேச்சுவார்த்தை 2 நிறுவனங்களுக்கும் நடுவுல ஒரு உடன்பாடை கொண்டு வந்ததும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிதி தொழில்நுட்ப நிறுவனமான ஃபைண்டி அதோட இந்தியாவின் துணை நிறுவனம் தான் TSI. இந்த TSIக்கு தான் இப்போ டாடா குழுமம் தன்னுடைய ஏடிஎம் வர்த்தகத்தை விற்பனை செய்ய போகுது. இந்த 2 நிறுவனங்களும் இது சம்பந்தமா ஒப்பந்தம் போட்டு அதன்படி ரூபாய் 330 கோடி மதிப்பிலையும் பராமரிப்பு செலவுகள் இதர ஏற்பாடு செலவுகள் அதன்படி ரூபாய் 75 கோடியும் அப்படின்னு ஒப்பந்தம் செய்யப்படுது. இப்படி TSI நிறுவனத்துக்கு டாடா குழுமம் தங்களது ஏடிஎம் வர்த்தகத்தை விற்பனை செய்யறதுக்காக ரிசர்வ் வங்கியில விண்ணப்பிச்சிருக்கு. அதுக்கு ரிசர்வ் வங்கியும் ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த நடவடிக்கை மூலமாக இந்திய நிதி சேவை துறையில ஃபைண்டியின் செயல்பாடுகள் செயல்திறன்கள் அதிகரிக்கும். இந்த TSI நிறுவனம்ங்கிறது இந்தியாவில் SBI உட்பட 12 வங்கிகளை தன்னோட இணைச்சுக்கிட்டு 7500க்கும் மேற்பட்ட பிரவுன் லேபிள் ஏடிஎம்களை நிர்வகிச்சிட்டு வருது. இந்த டாடா குழுமத்தோடனான இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் TSI அடுத்து 4600க்கும் மேற்பட்ட இண்டிகேஷ் ஏடிஎம்களை ஒருங்கிணைக்கும். இன்னும் கூடுதலா 3000 ஏடிஎம்களையும் அணுகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து இந்த TSI நிறுவனம் 12000 ஏடிஎம்களுக்கு தன்னுடைய இலக்க விரிவுபடுத்தும். இதன் மூலமா ஆசியாவின் மிகப்பெரிய ஏடிஎம் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இந்த TSI பெறும்னு எதிர்பார்க்கப்படுது.